ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே ஆபிராம் லோத்தை பார்த்து, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதமே வேண்டான்னு சொல்கிறார். நம்ம வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நாம் சகோதரர். இவர்களுக்கு இடையில் ஏன் வாக்குவாதம் உண்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் இருவருமே மிருக ஜீவன்களை உடையவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு அதிகமான மிருக ஜீவன்கள், ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவர்களாக இவர்கள் மாறினார்கள். எப்பொழுது இவர்களுக்கு இவ்வளவு கிடைத்தது? இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள் தானே. தங்கள் சொந்த ஜனத்தையும் தங்கள் சொந்த ஊரையும் தங்கள் சொந்த இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான். எப்படி இவங்க திடீர்னு இவ்வளோ பெரிய சீமானாக மாறினார்கள் என்று நான் பார்க்கும்போது, தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடினாலே அவர்கள் தென் திசையிலே பிரயாணம் செய்து, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னால் என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இப்படி ஆபிராமுடைய மனைவி சாராள் அழகுள்ளவளாக இருந்தபடினாலே அங்கே எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இவ்வளோ கிடைச்சிச்சு ஆபிரகாமுக்கு இவ்வளோ கிடைத்தது மாத்திரம் இல்லை. 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் பாருங்க, பஞ்சத்தில் அடிபட்டவனா எகிப்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு சீமானா வரார். அவருக்கு உண்டான எல்லா ஆஸ்தியும் யார் நிமித்தம் கிடைச்சதுன்னா, சாராய் நிமித்தம் ஆபிரகாமுக்கு அவைகள் எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படி அவன் பிரயாணம் பண்ணி எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது, எகிப்திலிருந்து கூடவே வந்த லோத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் இருந்தது. எப்படி ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளும் ஐஸ்வர்யமும் கிடைத்ததோ லோத்துக்கும் கிடைச்சிச்சு. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவனும் ஒரு சீமானா ஆயிட்டான். ஆபிரகாமுக்கு கிடைச்சதில் அவனுக்கும் நிறையா பங்கு கிடைச்சிச்சு. இப்படி அவர்கள் 6ஆம் வசனம் சொல்லுது, ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அவர்களுடைய ஆஸ்தி அவ்வளோ மிகுதியாயிடுச்சு. இவங்க பஞ்சத்தில் அடிபட்டு தான் போனாங்க எகிப்துக்கு. ஆனால் எகிப்துலேருந்து வரும்போது பெரிய சீமான்களை வெளியில் வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், பணம் வந்துட்டாலே, ஆஸ்தி வந்துட்டாலே, சொத்து சுகம் வந்துட்டாலே சேர்ந்து வாழ முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா பிரிவினை உண்டாகுது. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரிவினை உண்டாகுது. என்ன பிரிவினை? அங்கே வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போது அவங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒருமித்து அவங்களால குடியிருக்க முடியல. இது என்னுடைய இடம், இது உன் இடம், இது என்னுடைய மாடுகள், இது என்னுடைய மந்தை, இது உன் மந்தை என்று சொல்லி இவர்களுக்கு இடையில் சலசலப்பு உண்டாக ஆரம்பித்தது.
மேய்ப்பர்களுக்கு இடையில் உண்டான சலசலப்பு கடைசியில் ஆபிராமுக்கும் லோத்துக்குமே அந்த சலசலப்பு அவர்களுக்கிடையிலே உண்டான பொழுதுதான் ஆபிராம் பார்த்து சொல்லுகிறாரு, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஏன் வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்கிறாரு? அந்த 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே, அங்கே சொல்கிறாரு எந்த காலத்திலே? இந்த வாக்குவாதம் உண்டான அந்த காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். என்ன சொல்ல வர்றார் ஆபிராம்? எப்பா லோத்து, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சுற்றிலும் நம்மளை பார்ப்பதற்கு கானானியரும் பெர்சியரும் இந்த தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அஞ்ஞானிகள், அவர்கள் அஞ்ஞானிகள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனால் நீ நானும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத சுற்றி இருக்கிற இந்த அஞ்ஞானிகள் பார்த்தாங்கன்னா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும், கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறதாய் மாறும். ஆதலால் என்ன சொல்கிறார் 8ஆம் வசனத்தில்? ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், வி ஆர் பிரதரன், நம்ம எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். அப்போது அந்த இடத்துல அவர்கள் இருவரும் பிரிந்து போகிறார்கள். சமாதானமாக பிரிந்து, நீ தென்புறம் போனால் நான் வடபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்னு சொல்லி ஆபிராம் அந்த இடத்துல ஒரு ஆப்ஷனை கொடுக்குறார். லோத்துக்கு கொடுத்த உடனே லோத்து பசுமையான இடங்களை பார்த்து அவர் பெறப்பட்டு செல்கிறார். இப்படி அவர்கள் இருவரும் பிரிந்து போகிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று நாம் பார்க்கும்போது, நம்மளை சுற்றிலும் அன்றைக்கு கானானியரும் பெர்சியரும் குடியிருந்தது போல இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ளே இன்னைக்கு சச்சரவுகள், சண்டைகள், பலவிதமான சொத்து பிரச்சனைகள். இன்றைக்கி சொத்து வர வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. சொத்துன்னு ஒன்று உண்டாயிருச்சுன்னா பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்குள்ளே, சகோதரிகளுக்குள்ளே பலவிதமான பிரிவினைகளை பிசாசு கொண்டு வந்து விதைச்சி விடுகிறான். அவங்க அடிச்சுக்கிறாங்க. எது நிமித்தம்? ஆஸ்தி மிகுதியாக இருக்கிறது நிமித்தம். ஆஸ்தி இல்லாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேரும் நல்லதாக இருந்தாங்க. எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிராமுக்கும் லோத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காசு, பணம், ஐஸ்வர்யம், வெள்ளி, பொண்ணெல்லாம் வந்த பிற்பாடு தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ பிரச்சனை வந்த உடனே ஆபிராம் பாருங்க, அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அவர் என்ன சொல்கிறாரு? நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி லோத்தை பார்த்து, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்பா, நீ தென்புறம் போனால் நான் வடபுறம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அழகாக லோத்தை அங்கே பிரித்து அனுப்புகிறத பார்க்குறோம். இப்படி பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும். நமக்குள்ளே பிரிவினைகள், வாக்குவாதங்கள், பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள் இருக்கவே கூடாது. நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள், புறமதஸ்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். உலகமே அறிஞ்சு கொள்ளும். ஜீசஸ் கிரைஸ்டனோட டிசைபிள்ஸ்ன்னு சொல்லி எப்போ அறிஞ்சு கொள்ளுமா? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தார். அப்போது அதை தான் இங்கே ஆபிராம் லோத்துக்கு சொல்லி அவர்கள் இருவரும் சமாதானத்தோடு பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். தன்மையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரி, சகோதரியே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில் சகோதரர்களாக இருக்கிற உங்களுக்குள்ளே பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்குமேனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, உலகம் நம்மை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறது, உலகம் நம்மை பார்த்து கைத்தட்டி பேசி கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து, அவர்கள் கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி நம்மை சுற்றிலும் பலவிதமான மக்கள் குடியிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆதலால் நாம் வாக்குவாதம் செய்யாமல் சமாதானத்தோடு நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லி
இந்த தீர்மானத்தை எடுப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவநாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த நல்ல நாளில் வார்த்தையில் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த வாக்குவாதத்தில் ஆபிரகாம், நாம் சகோதரர், நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நம்மை சுற்றிலும் பலவிதமான மக்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை எடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.